இனிஷியலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு சூப்பர் லெவல் மோட்டிவேஷன் இருக்குங்க. ஆனால் அதுவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தினேஷ் வந்து ஒரு ஜிம் ஸ்டார்ட் பண்ணார். அந்த ஜிம்மில் வந்து ரெகுலராக வந்துட்டு இருந்தார் மார்னிங் டைமில். அண்ட் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ரெகுலராக அவர்கிட்ட பேசுகிறதுக்கு, பழகிறதுக்கு அண்ட் அவர் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எடுத்துக்கிறதுக்கு இதுலலாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, தினேஷ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸாக நல்லா போகுது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சது. இன்ட்ரெஸ்ட் லெவல் குறைய ஆரம்பிக்கும் போது என்னென்னா, கஸ்டமர்ஸ் வந்து இவருக்கு முன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், இந்த முன்ன மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லை அவருக்கு பிஸ்னஸில் அப்படிங்கிற ஃபீலிங் வர ஆரம்பிச்சது. ஸோ மக்களுக்கும் வந்து அந்த சீரியஸ்னஸ் குறைய ஆரம்பிச்சது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து குறைய ஆரம்பித்தாங்க. இதை தினேஷ் வந்து ரியலைஸ் பண்ண ஆஃப் லேட். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, ரெகுலாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சியை வந்து கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ப்ராப்பர் டைமிங்கில் வந்தார். ப்ராப்பராக மக்கள்கிட்ட பேசினார். ப்ராப்பராக அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணார். திருப்பி மக்களும் அதே மாதிரி வர ஆரம்பித்தாங்க. ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கன்சிஸ்டன்சி தாங்க கீ. அதாவது அந்த கன்சிஸ்டன்சி நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோமோ, அதை அந்த பிஸ்னஸை வந்து எப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் முடிக்கிறோமோ, இல்லை நெக்ஸ்ட் லெவலில் சேல் பண்ணுறோமோ, இல்லை க்ரோ பண்ணுறோமோ, எல்லா நேரத்துலையும் அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது 100% கண்டிப்பாக இருக்கணுங்க.